ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி வந்து 22 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது எங்கே நடக்குது அப்படின்னா பெர்த்தில் நடக்குது. அது பெர்த்தில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நிறையா இது முன்னாடி ஒரு ஃபேமஸான ஒரு குளி பிச்லாம் நடந்தது. நம்ம ஆல்ரெடி இது வரைக்கும் வின் பண்ணி அங்கே ரொம்ப நாள் ஆயிருக்கு. அது இல்லாமல் 5 மேட்ச் கொண்ட சீரீஸாக ஃபஸ்ட் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்டர் கவாஸ்கர் இதுக்கு முன்னாடி 4 மேட்ச் சீரீஸாக அதான் நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ ஃபஸ்ட்டு 5 மேட்ச் கொண்ட சீரீஸாக நடக்குது. அதான் கமின்ஸோ யாரோ சொல்கிறாங்க, அந்த மாதிரி இது வந்து ஆஷஸ்க்கு ஈக்குவலாக இப்போ நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லப்போனால் இப்போது ஆஸ்திரேலியா இங்கிலாண்டை விட இப்போ இந்தியா ஆஸ்திரேலியா தான் ஒரு பெரிய ஒரு பீக்கில் போயிட்டுருக்கு. அந்த ஒரு ஃபேன்ஸ் இதை தவிர்த்து பார்த்தா கிரிக்கெட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வைஸ் பார்த்தா நம்ம, ஏன்னா இங்கிலாந்து கூட எனக்கு தெரிஞ்ச பெருசாக ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணல, ஒரு சீரீஸ் வின்னே பண்ணல, நம்ம பண்ணியிருக்கிறோம். பட் இந்த டைம் வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஆல்ரெடி இப்போ நியூசிலாந்து கூட தோத்துட்டோம் 3-0. யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க 3-0 தோப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது நடந்திருக்கு, 3-0 தோத்துருக்காங்க. அந்த ஒரு மைண்ட் செட்டில் அது அவங்கள அஃபெக்ட் பண்ணி அதோடு ஆடுவாங்களா, இல்லை அது பாஸ்ட் இஸ் பாஸ்ட்டு, நம்ம மறந்துட்டு அப்படியே அடித்து தூக்கிட்டு போவோம். இது ஏன்னா இந்தியா இஸ் நோன் ஃபார் கம்பேக்ஸு, அது உங்களுக்குலாம் தெரியும். அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கம்பேக் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா பெர்த் டெஸ்ட்டோட 2 டீமோட பிளேயிங்கில் ஒன்று எப்படி இருக்கும், அப்புறம் யார் யாரெல்லாம் கீ பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் இந்த மேட்ச் எப்படி போகும், மேட்சோட அப்புறம் சீரீஸ் எப்படி எல்லாருக்கும் யாருக்கு ஃபேவராக போகும், யார் வின் பண்ண நிறையா சான்சஸ் இருக்குது, அந்த மாதிரி எல்லாமே பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு 2 டீமோட பிளேயிங் 11s என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். இந்தியா டீமில் ஆல்ரெடி நிறைய ஒரு இன்ஜுரிஸு, அப்புறம் ஒரு மிஸ்ட் அவுட்டு, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் சேஞ்ச் பிளேயிங் 11 தான். நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யோசிச்சதை விட கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு பிளேயிங் 11 தான் இருக்குது. இதில் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ யார் ஆடுவாங்க அப்படின்னா ரோஹித் சர்மா வந்து ஆடலை இந்த ஃபஸ்ட் டெஸ்ட், ஆடல ஆல்மோஸ்ட் ரோஹித் சர்மா ஆடலை இந்த ஃபஸ்ட் டெஸ்ட்டு. அதில் என்ன அப்படின்னா ரோஹித் சர்மாவுக்கு குழந்தை பிறந்ததுக்கு போன வாரம் அதுக்காக அவர் ஆடலை. என்னை பொறுத்தவரை அது எப்படி ஒரு கரெக்டான டிசிஷனா அப்படின்னு கேட்டால், மேபி அவருக்கு இன்னும் டெலிவரி டியூ இருக்குது, அந்த டைமில் தான் அவருக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னா அது கண்டிப்பாக அது ஒரு அக்செப்டபிள் தான். ஏன்னா எல்லாருக்குமே அது ஒரு பெரிய ப்ரெஸ்டீஜான மூமெண்ட்டு. பட் ஆல்ரெடி பிறந்துருச்சு, 1 வாரம் ஆயிடுச்சு, பார்த்துட்டாரு. இங்கே ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான சீரீஸு, WTC அந்த லைனு, இந்த மாதிரி ஒரு டைமில் அவர் கண்டிப்பாக வந்து ஆடிருக்கலான்றதான் என்னோட ஒப்பீனியன். பட் எல்லாருக்கும் அவங்கவுங்க பர்சனல் திங்ஸும் இருக்கும். ஓகே, இப்போ ரோஹித் சர்மா இல்லை, அப்போ யார் பாடுவாங்க அப்படின்னு கேட்டால் KL ராகுல் மேலே கடந்த ஒரு 2 வருஷமாக பல வன்மக்கள் அதெல்லாம் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இருந்தாலும் இந்த KL ராகுல் வந்து ஆஸ்திரேலியாவில் ஷைன் பண்ணி அதெல்லாம் மீட்டெடுப்பார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, பிளேயிங் 11 will be KL ராகுல் அண்ட் ஜெய்ஸ்வால் will be ஓப்பனிங்கு. 1 down வந்து அதிலே ஒரு இன்ஜுரி, கில்லு ஆடலை. கில்லுக்கு ஒரு நல்ல ஆவரேஜ் இருக்குது ஆஸ்திரேலியாவில். லாஸ்ட் சீரீஸில் 51 ஆவரேஜில் ஆடினார். கேபால ஒரு 91 அடித்தார். ஸோ கில்லுக்கு ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எக்ஸ்போஷர் இருக்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் தான். பட் கில் அன்ஃபார்ச்சுனேட்லி மிஸ் பண்ணுறாரு. இந்த ஒரு டெஸ்ட் மட்டும் மிஸ் பண்ணுவாரா, இல்லை ஹோல் சீரீஸை மிஸ் பண்ணுறாரா அப்படிங்கிறது அவரோட இன்ஜுரியோட ப்ராக்ரஸ் வச்சு தான் நமக்கு தெரியும். ஸோ கில்லுக்கு பதிலாக தேவதத் படிக்கல் இறங்குறாரு. தேவதத் படிக்கல் ஒரு 124 ஒரு மேட்ச்சில் அடிச்சிருக்காரு. 2 மேட்ச்லேயும் சேர்த்து ஒரு 124 ரன்ஸ் அடித்தார் அந்த இந்தியா A vs ஆஸ்திரேலியா A மேட்ச்சில். ஸோ அதனால் அவருக்கு ஒரு காலை கொடுத்துருக்காங்க. ருத்ராஜ் ஆடல, அபிமன்யு ஆடல அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய இது இருந்தாலும் மேபி டிவிக்கும் ஒரு சான்ஸ் கொடுங்க. ஏன்னா ஹியர்ஸ் ஆல்ரெடி ப்ரூவன்னா அவர் ஆல்ரெடி காலப்லாம் ஏர்ன் பண்ணிட்டார் டெஸ்ட்டில். ஸோ அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்னு நினச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ DDP at 3, கோலி நம்பர் 4, நம்பர் 5ல் வந்துட்டு பண்ட்டு. மோஸ்ட்லி நம்பர் 5 will be பண்ட்டு தான். பண்ட்டு வந்து நம்பர் 5 நம்பர் 6 அந்த 2க்குள்ளே மாறி வருவார். அந்த இன்னொரு ஆள் யார் அப்படின்னா சர்ஃப்ராஸ் ஆல்ரெடி விளையாடிட்டு இருக்காரு. ஜுரேல் நல்லா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. எனக்கு தெரிஞ்சவரை மேபி அவங்க சர்ஃப்ராஸ் இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கும் ஜுரேல ஃபாரின் கண்டிஷனுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இல்லைனா அவங்க ஸ்டில் சர்ஃப்ராஸ்க்கு கொடுக்கலாம். என்னை பொறுத்தவரை ஒரு ஜுரேல் ஒரு நல்ல பிக்காக இருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட இப்போ சர்ஃப்ராஸோட ஹெயிட்டை ஒரு டிஃபேம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. பட் அவரோட ஒரு ஹெயிட்டுக்கு வந்து அந்த ஒரு பவுன்சர்ஸ்லாம் ஆடுறதுக்கு ரொம்ப ஒரு சிரமமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி என்னோட ஒரு தாட்டு. பட் ஸ்டில் அவர் நல்ல பவுன்சர்ஸ்லாம் நல்லா ஆடிருக்காரு, நல்லா ஒரு இன்னோவேட்டிவ் ஷாட்ஸ்லாம் வச்சுருக்காரு. ஸோ பட் ஸ்டில் ஐ வில் கோ வித் ஜுரேல் ஃபார் திஸ் டெஸ்ட். மேபி இந்தியாவுக்கு ஆடுறப்ப திரும்ப வீ கேன் கோ வித் சர்ஃப்ராஸ்க்கான மேபி அந்த மாதிரி போயிடலாம். ஸோ இப்போ ஜுரேல் at 6, 7 வந்து ஜடேஜா. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சவரை 7 ஜடேஜா தான். அஸ்வின் ஆடுறதுக்கு உண்டான
சாத்தியக்கூறுகள் மிகவும் கம்மின்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச்சில். ஏன்னா நிதிஷ்குமார் ரெட்டி வந்து டெபியூ பண்ணுற மாதிரி ஒரு டாக்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ 7 நிதிஷ்குமார் ரெட்டி at 7, ஜடேஜா at 8ன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 9, 10, 11 அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பும்ரா, சிராஜ், ஆகாஷ்தீப் மோஸ்ட்லி இந்த 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சவரை ஒரு வேளை அவங்க ஒரு பவுன்சிங் பிச்சாக இருக்கிறதுனால பிரசித் கிருஷ்ணாவை கொண்டு வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி என்னோட தாண்டி. ஏன்னா பிரசித் கிருஷ்ணா ஒரு பயங்கரமான பவுன்சர்ஸ் போடுறனால அவரோட ஹைட்டுக்கு அது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் மேபி. ஆனால் ஆகாஷ்தீப் தான் ஆடுவாங்க அவங்க. ஸோ இதுதான் ஒரு பிளேயிங் 11 இருக்கும். இங்கிட்ட ஆஸ்திரேலியா சைடில் அவங்க பிளேயிங் 15 கூட அனௌன்ஸ் பண்ணலாம். அவங்க அனௌன்ஸ் பண்ணதே 13 தான். அந்த 13ல் யார் யார் சிட் அவுட் ஆவாங்க அப்படின்னா ஜாஷ் இங்கிலீஷும் நேதன் மெக்ஸ்வினியும் சிட் அவுட் ஆவாங்க வெளியே. நேதன் மெக்ஸ்வினிக்கு ஃபஸ்ட்டு ஒரு மெயினர் கலப்பு இருந்தாலும் அவர் ஒரு ஆஃப் ஸ்பின் ஆல்ரவுண்டர்னால மேபி மோஸ்ட்லி அவங்க லைனை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஸோ அவங்களோட லைனை எப்படி இருக்குன்னா ஹெட் அண்ட் கவாஜா வில் பி ஓப்பனிங், ஸ்மித் அட் நம்பர் 3, லபிஷின் அட் நம்பர் 4, அப்புறம் ஐ திங்க் மிச்சல் மார்ஷ் அட் நம்பர் 5ன்னு நான் நினைக்கிறேன். பட் அது எந்த அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மோஸ்ட்லி மிச்சல் மார்ஷ் அட் நம்பர் 5. அதுக்கப்புறம் கேரி, கம்மின்ஸு, ஆசலுட்டு, ஸ்காட் போலந்து, ஸ்டார்க்கு, லயனு இந்த மாதிரி ஒரு லைனப் போகணும்னு நினைக்கிறேன். இதுதான் அவங்களோட லைனப்பாக இருக்கும். ஸோ இந்த 2 டீமில் லைனப்பில் யார் இப்போ பெருசாக இருக்காங்க, பயங்கரமாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இதில் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு பெரிய ஒரு இது இருக்குது. என்னை பொறுத்தவரை ஆஸ்திரேலியாவில் யாரெல்லாம் கீ பிளேயர்ஸாக இருப்பாங்க அப்படின்னா கம்மின்ஸ் கண்டிப்பாக கீ பிளேயர். அந்த 4 பவுலர்ஸுமே பெரிய ஒரு கீ பிளேயர்ஸாக இருப்பாங்க கண்டிப்பாக. 4 பவுலர்ஸ் சொல்லப்போனால் 5 பவுலர்ஸுமே லைனுமே கண்டிப்பாக ட்ரபிள் பண்ணுவார். ஸோ அந்த 5 பேருமே ஒரு பெரிய கீ பிளேயர்ஸாக இருப்பாங்க. பட் பேட்டிங் சைடில் யார் இருந்தோட்டம் இது பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஏன்னா அவங்களோட பேட்டிங்குமே ஒரு பயங்கரமான பவர் ப்ளஸ் ஃப்ளெஜ்டாக உள்ள மாதிரி இல்லை. போன தடவை உள்ள அளவுக்கு அவங்க ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை இப்போ ஆஸ்திரேலியன் பேட்டிங்லேயுமே. அவங்க லாஸ்ட்டாக வந்து அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணல டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா. ஸோ எனக்கு தெரிஞ்சவரை அவங்க பேட்டிங்கை நம்ம எடுக்க பார்க்கணும் சீக்கிரம். மேபி எந்த பவுலிங்கில் எனக்கு வந்து எந்த பேட்டிங் வந்து நிலச்சி நிற்கிறன்றதை பொறுத்து தான் இந்த டீமோட இந்த டெஸ்ட்டோட ரிசல்ட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டெஸ்ட் இல்லாமல் இந்த சீரீஸோட ரிசல்ட்டே அதை பொறுத்து தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க இதில் மேபி ஸ்மித் உள்ள கம்பேக் அகைன் அந்த மாதிரி தான். ஏன்னா ஸ்மித் ஒரு ஓப்பனிங்லாம் இறங்கி ட்ரை பண்ணாங்க, அதெல்லாம் செட் ஆகலை. ஸோ ஸ்மித்தும் மேபி எனக்கு தெரிஞ்சு கவாஜாவும் பெரிய ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணலாம் இந்த டெஸ்ட்லேயும் சரி இந்த சீரீஸ்லேயும் சரி. அதுபோக அந்த ஃபாஸ்ட் பாலர் கம்மின்ஸு, ஆசலுட்டு, ஸ்டார்க்கு இவங்க 3 பேருமே போலந்து, ஸ்காட் போலந்தை பற்றி மேபி போன தடவை ஆடினார். நம்மளை கூட நிறையா WTCயில் ரொம்ப நம்மளை ட்ரபிள் பண்ணார். பயங்கரமான ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹேசலுட்டும் போலந்தும் ஒரே மாதிரி போடுவாங்க. ஒரே லைனில் லென்த்தை பிடிச்சிட்டு டப்புன்னு போட்டுகிட்டே இருப்பாங்க ஒரு குட் லென்த்தில். அது பேட்ஸ்மேன்ஸ்க்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது எப்படி ஆட போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விப்படுறாங்க. என்னைய கேட்டால் கம்மின்ஸு, ஸ்டார்க்கோட ஹேசல்வுட் தான் ஒரு பெரிய பவுலர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஹேசல்வுட் வந்து மெக்ராத் மாதிரி ஒரு குட் லென்த் இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் அந்த இதில் 15 பால் அங்கே குத்தி ஒரே லைனர் லென்த்தில் குத்த சொன்னாலும் குத்துவார். ஸோ ஹேசல்வுட் வில் பி எ பிகர் த்ரெட் கம்பேரிங் டு கம்மின்ஸ் அண்ட் ஸ்டார்க்கு. இதுதான் என்னோட ஒப்பீனியன். ஸோ இவங்களாம் தான் கீ பிளேயர்ஸ் இன் ஆஸ்திரேலியா. நம்ம இங்கிட்டு கீ பிளேயர்ஸ் யார் இருப்பாங்க அப்படின்னா வழக்கம் போல் ரிஷப் பண்ட். எனக்கு தெரிஞ்சு ஜெய்ஸ்வால் இந்த பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுவாரோ அப்படின்னு சொல்லி தோணுது. ரிஷப் பண்ட், ஜெய்ஸ்வால், கோலி இந்த 3 பேர் தான் என்னோட பிக்கு. மேபி லேட்டராக இந்த சீரீஸ் ரோஹித் சர்மா ப்ளஸ் கில் வரப்போ அவங்க கில் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2-3 டெஸ்ட் கூட ஆட மாட்டாரோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. பட் அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ரிஷப் பண்ட், கோலி, ஜெய்ஸ்வால், தென் இவர் நம்ம ஜுரேல் மேலே எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் இல்லாமல் இங்கிட்டு இதில் சர்ப்ரைசிங்காக KL ராகுல் ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ். நான் சொல்கிற ஃபுல்லாகவே இந்த சீரீஸ்க்கு ஃபுல்லாக தான் சொல்கிறேன். நாட் ஃபார் திஸ் டெஸ்ட், ஒன்லி திஸ் டெஸ்ட் மேட்ச். இந்த சீரீஸ் ஃபுல்லாக பார்க்குறப்ப மேபி கில்லு வந்தால் கில்லு லேட்டராக இந்த சீரீஸில் வர்றப்ப கில்லு ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுற கூட சான்ஸ் இருக்குது. பட் மற்றபடி இதில் மோஸ்ட்லி ரிலே பண்ணுறது யாருன்னா கோலி, பண்ட்டு, இவர் நம்ம ஜெய்ஸ்வால், இவங்க 3 பேர் தான் நான் ரொம்ப ரிலே பண்ணியிருக்கேன். பவுலிங்கில் வழக்கம் போல தான் பும்ரா மேலே தான் எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. சிராஜ் மலை, ஆகாஷ்தீப் மலை எனக்கு ஒரு அவங்க இதுக்கு முன்னாடி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் ஆகாஷ்தீப்போட ஆங்கிள் வந்து நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் ஷமி அளவுக்கு அவரோட எஃபிஷியன்சி இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சிராஜ் கிட்ட ஒரு பழைய வெறி இல்லை அப்படின்னு சொல்லியும் ஒரு தோணுது. பட் அது ஒரு மீட் எடுக்கிறதுக்கு சரியான ஒரு இடம் தான் வந்து இது ஆஸ்திரேலியா. ஏன்னா தலைவன் வந்து நியூசிலாந்து கூடலாம் போய் சண்டை விட்டுட்டு இருந்தான், நியூசிலாந்து பிளேயர்ஸ் கூடலாம் அம்பளத்துட்டு இருந்தான். அதெல்லாம் இல்லாமல் இங்கே இவங்களும் அம்பளுப்பாங்க, அவனும் அம்பளுப்பான். அந்த ஒரு வெறியில் ஒரு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ சிராஜுக்கும் ஒரு கம்பேக் கொடுக்குறதுக்கு சரியான ஒரு பிளேயர்ஸ் ஆஸ்திரேலியா. ஸோ பார்க்கலாம். இந்த 2 தான் வந்து கீ பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் திஸ் சீரீஸு. இதில்
அஸ்வினை எப்படி ஃபிட்டின் பண்ண போகிறாங்க, இல்லை நிதிஷ்குமார் ரெட்டி பயங்கரமாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரா. ஏன்னா நிதிஷ்குமார் ரெட்டி இஸ் நாட் அ த்ரெட்னிங் பவுலர், பயங்கரமாக த்ரெட்னிங்காலாம் போட மாட்டார். பட் அவரோட கேமை இம்ப்ரூவ் பண்ணி இந்த பிச்சர்ஸில் எப்படி அவர் யூஸ் பண்ணி போடுறாரு அப்படிங்கிறத பொறுத்து நம்ம பார்க்கலாம். இந்த சீரீஸோட ரிசல்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஒரு காமன் கிரிக்கெட் ஃபேனாக பார்த்தா மோஸ்ட்லி இட் வில் பி 4-0 இல்லை 3-1 இன் ஃபேவர் ஆஃப் ஆஸ்திரேலியா. இதுதான் வந்து ரிசல்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஒரு இந்தியன் ஃபேனாக இந்தியாவோட கம்பேக்கு, இந்தியாவோட பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து பார்க்குறப்போ மேபி இந்தியா கேன் ஆல்சோ 4-0 வின் பண்ணால் தான் அவங்களுக்கு WTCல ஒரு சான்ஸ் இருக்குது மற்ற டீமை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இருக்கிறதுக்கு. ஸோ 4-0 வின் பண்ண முடியுமா? இதுவரை யாருமே 4-0 வின் பண்ணதில்லை. கவாஸ்கர் சொல்லியிருந்தார், என்னோட மெமரிக்கு தெரிஞ்சு 4-0 யாருமே ஆஸ்திரேலியாவில் வின் பண்ணது கிடையாது விசிட்டிங் டீம், எக்ஸப்ட் வெஸ்ட் இண்டீஸ் தவிர்த்து அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இது ஒரு பெரிய பெரிய டாஸ்க்கு, ஹிமாலயன் ஹெர்குலியன் அந்த என்னென்ன இருக்கோ அது எல்லாமே சேர்த்து போடுற மாதிரி ஒரு டாஸ்க்கு. 4-0 வின் பண்ணால் இந்தியாவுக்கு ஒரு இதுக்கு முன்னாடி இருந்த கம்பேக்ஸோட பயங்கரமான ஒரு கம்பேக்காக இருக்கும் இது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் எனக்கு சின்ன ஒரு நப்பாசை, 4-0 நடந்துரும் இல்லை ஒரு சீரீஸ் வின்னாலும் இந்தியா பண்ணிடும் அப்படின்னு சொல்லி எனக்கு சைடில் ஒரு சின்ன நப்பாசை. பட் இருந்தாலும் பார்க்கலாம். பேட்ஸ்மேன்ஸோட கையில் தான் இருக்குது. ஷமி மேபி 2வது டெஸ்ட்டுக்கு ஷமி வர்றது கூட நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பொறுத்து பார்க்கலாம். ஓகே, 2 டீம்ல யார் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் ஃபார் த சீரீஸ் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, எனக்கு தெரிஞ்சு ஃபார் இந்தியா எனக்கு தெரிஞ்சவரை இந்தியாவில் மோஸ்ட்லி இந்த தடவை கோலி திரும்ப ஒரு ஹையஸ்ட் ரன் ஸ்கோராக இருக்கலாம்னு எனக்கு ஒரு தாட்டு. பட் அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கோலி ஒரு ஹையஸ்ட் ரன் ஸ்கோர் ஆஃப் த சீரீஸ் நான் ஒரு பெட் பண்ணுறேன். அது கோலியோட ஒரு ரெடம்ஷன் ஆர்க்காக கூட இருக்கலாம், ஒரு ஹையஸ்ட் ரன் ஸ்கோர் இருந்தால். ஸோ கோலி ஃப்ரம் இந்தியா. ஆஸ்திரேலியா சைடில் எனக்கு தெரிஞ்சு கவாஜா ஒரு ஹையஸ்ட் ரன் ஸ்கோராக இருக்கலாம் அந்த சீரீஸில். 2 சைடில் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சைடில் கண்டிப்பாக பும்ரா ஷமி வந்துட்டா ஷமி கண்டிப்பாக பும்ரா ஓவர் பும்ரா எக்கனாமிக்கலாக போடாங்க. ஷமி வந்து விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி வந்து ரொம்ப அதிகம். ஸோ இன்கேஸ் ஷமி வந்தால் ஷமி வந்து பும்ரா ஓவர் டேக் பண்ணுவார், இல்லைனா பும்ரா வில் பி ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் ஃபார் இந்தியா. இன்சைடு எனக்கு தெரிஞ்சவரை ஹேசல்வுட் வில் பி ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் ஃபார் ஆஸ்திரேலியா. இதுதான் வந்து இந்த இதில் நடக்கிறது. இதில் என்னென்ன சேலஞ்சஸ் அப்படின்னா, இந்தியாவுக்கு நிறையா ஒரு 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸை ஃபேஸ் பண்ணுறதே பெரிய சேலஞ்ச் தான். அதே மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு அவங்களோட பேட்டிங்குமே பெரிய கன்சர்ன் தான். அவங்க பும்ராவை ஃபேஸ் பண்ணுறது ஒரு சேலஞ்சு. ஆகாஷ் தீப்பையும் அவங்க ஃபேஸ் பண்ணதில்லை. அவங்களோட லெஃப்ட் ஹேண்டர்ஸை கண்டிப்பாக ஆகாஷ் தீப் வந்து ட்ரபிள் பண்ணுவார். ஹெட்டு, கவாஜா இவங்கெல்லாம் கேரி அவங்களாம் ஆடுறப்போ. ஸோ ரொம்ப ஒரு சப்பையான ஒரு சீரீஸாக கண்டிப்பாக இருக்காது பார்டர் கவாஸ்கரை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பாக அதில் நிறையா ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் இருக்கும். இந்தியா வின் பண்ணால் வந்து ஆஸ்திரேலியா கண்டிப்பாக அவ்வளோதான் வெறுத்து போயிடுவாங்க. 10 வருஷம் ஆச்சு அவங்க பார்டர் கவாஸ்கர் வின் பண்ணி. ஸோ இந்த தடவை கண்டிப்பாக வின் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் ஒரு ஃபாரின் பிளேயர், அவங்க ஆஸ்திரேலியன் எக்ஸ் பிளேயர்ஸ்லேருந்து கரண்ட் பிளேயர்ஸ் வரையா இருக்கிறாங்க. எல்லாருமே ஒரு மைண்ட் கேம் ஆடுற மாதிரி நிறையா ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கும் தெரிஞ்சாலும் மோஸ்ட்லி கோயிங் டு பி ஆஸ்திரேலியா சீரீஸ். பட் எனக்கு இந்தியா வின் பண்ணிடும் அப்படின்னு ஒரு சைடில் ஒரு இது இருக்குது, தாட் இருக்குது. பார்க்கலாம், நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன.